Hello viewers, welcome to Super Brain. Example 3.45 பார்க்கலாம். Use graphical method to solve the following system of equations சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் graphical method யூஸ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் தனித்தனியாக நமக்கு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் இல்லையா, அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சிங்கிள் சொல்யூஷன் கிடைக்கும். இன்கேஸ் அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் இப்படி பேரலாக போச்சுன்னா அதுக்கு நம்ம நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒன்று மேலே ஒன்று வந்துச்சுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை தனித்தனியாக எழுதிக்கலாம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3x + 2y = 6, இங்கே பார்த்தீங்கன்னா 6x + 4y = 8ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதிலிருந்து y கண்டுபிடிக்க போகிறோம், இதுலேயும் y கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு y வேணுன்றதுனால இந்த 2y மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 6 அப்படியே இருக்கும். இந்த 3x இருக்கு இல்லையா, அதை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ +3x என்ன ஆகும்னா -3x மாறிடும். நமக்கு y மட்டும்தான் வேணும், அதனால இங்கே மல்டிப்ளைல இருக்கட்டும், இந்த சைடு வரும்போது நமக்கு டிவைட்ல வந்துரும். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக நான் டிவைட்ல போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, 6/2 வரும் -3x/2. ஸோ இதுக்கும் டிவைடட் பை 2 போடுறேன், இதுக்கும் டிவைடட் பை 2 போடுறேன். இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா, 3 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ இது 3ன்னு வந்துடும், இது நமக்கு கேன்சல் ஆகாது. அதனால இந்த 3/2 அப்படியே இருக்கும். இங்கே எக்ஸ் மட்டும் தனியாக மல்டிப்ளைல எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த 4y அப்படியே இருக்கட்டும், இந்த 8 அப்படியே இருக்கட்டும். இந்த 6x நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ -6x வந்துடும். நமக்கு ஒய் மட்டும் தான் வேணும். ஸோ மல்டிப்ளை இருக்க 4 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வரும். ஸோ தனித்தனியாக நான் டிவைட்ல போட்டுக்க போகிறேன். இப்போ 8/4 - 6x/4ன்னு வரும். இப்போ இது கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, 4 டேபிள் இது 1 டைம், இது 2 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே 2 டேபிளில் இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ y பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கே 3/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துடும். சரி, இங்கே 3 - 3/2 இன்ட்டு எக்ஸ், இங்கே 2 - 3/2 எக்ஸ்ன்னு வந்திருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு இது எக்ஸ், இது ஒய், அதே மாதிரி இங்கே எக்ஸ், இது ஒய்யாக இருக்கும். நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கணும்னா, இங்கே ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோடைய மல்டிபிளாக கொடுத்துக்கணும். அப்போ தான் எக்ஸுக்கு நம்ம அந்த வேல்யூ மல்டிபிள் கொடுக்கும்போது கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஹோல் நம்பராக கிடைக்கும், இல்லைன்னா ஃப்ராக்ஷனாக தான் வரும். அப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இங்கே டினாமினேட்டர் 2 இருக்கனால 2 உடைய மல்டிபிளாக கொடுத்துக்கலாம். நம்ம -2 0 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் டினாமினேட்டரில் 2 வந்ததுனால சேம் -2 0 2ன்னு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ பாருங்க, நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஃபர்ஸ்ட் -2வை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இதில் x = -2 இருக்கும்போது ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும்னா 3 - 3/2 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் இப்போ -2 அப்படின்ட்டு போட போகிறேன். அப்போ என்ன ஆகும், y = 3 இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆடானா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 போட்டுக்கலாம். இப்போ 3 × -1 என்ன ஆகும்னா நமக்கு -3 அப்படின்ட்டு வரும். சரி, இப்போ பாருங்க, 3 - × ப்ளஸ் ஆகிட்டு +3 மாறிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒய்யுடைய வேல்யூ 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த 6 நம்ம எங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸுக்கு நான் இப்போ 0 போட போகிறேன். ஸோ எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும்னா 3 - 3/2 இன்ட்டு 0ன்னு வரும். 3 - 3/2 இன்ட்டு 0. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும், 3 - 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வந்துடும். அப்போ 3 - 0னா நமக்கு 3 தான் வரும். 0க்கு வேல்யூ இல்லையா, அதனால நமக்கு 3 வந்துடும். ஸோ இந்த இடத்துல 3 போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ x = 2ன்னு போடும்போது ஒய்யுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறீங்க, எக்ஸுக்கு 2. இப்போ 3 - 3/2 இன்ட்டு 2ன்னு வந்துடும். 3 - 3/2 இன்ட்டு 2. இப்போ பாருங்கள், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ y = 3 இங்கே 3 மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 3 - 3 என்ன ஆகும், நமக்கு 0ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம 0 போட்டுக்கலாமா. ஓகே, அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருச்சு. இதுதான் பாயிண்ட்ஸ். -2, 6, 0, 3, 2, 0 இங்கே எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் அப்படின்னு எழுதிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ், -2, 6, 0, 3 and 2, 0. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம எக்ஸுக்கு -2 0 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் x = -2ன்னு போடும்போது ஒய்யுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் 2 - 3/2 இன்ட்டு எக்ஸுக்கு இந்த இடத்துல -2 போட போகிறோம். அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா. இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 1 டைம் கேன்சல் ஆகும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 வந்துடும். இப்போ y = 2 -
3 இன்ட்டு -1 என்ன ஆகும்னா -3 கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. அப்போ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த 3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5ன்னு கிடச்சிடும். ஸோ இந்த 5ஐ நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ x = 0ன்னு போடும்போது y = 2 minus 3/2 இன்ட்டு 0ன்னு வந்துருமா? அப்போ y = 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் ஆகும். அப்போ 2 minus 0ன்னு வந்துடும். 0க்கு வேல்யூ இல்லை இல்லையா? அப்போ என்ன ஆகும், நமக்கு 2ன்னு கிடைச்சிடும். அப்போ நம்ம இங்கே 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x = 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ y உடைய வேல்யூ என்ன ஆகும், 2 minus 3/2 இன்ட்டு 2ன்னு வந்துருமா? இந்த 2 வந்து 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ y = 2 minus இங்கே 3 மட்டும் தான் இருக்கும். இப்போ பாருங்க, இது வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். அப்போ -1ன்னு வந்துரு. அப்போ நம்ம இங்கே -1 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ். -2, 5, 0, 2, 2, -1 இங்கே எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி plotted. -2, 5, 0, 2 and 2, -1. சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிராஃப்ல வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் டேஷ், இங்கே ஒய், இங்கே ஒய் டேஷ்னு போட்டுக்கோங்க. இங்கே எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சின்ன சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 யூனிட்டாகவே எடுத்திருக்கேன். 1 2 3ன்னு இங்கேயும் வந்து -1 to 3 வரும். இங்கே +1 to 3 போட்டுக்கோங்க. இங்கே டவுனில் வந்து -1 to 3ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சஸ் 1 cm = 1 யூனிட். ஏன்னா நம்ம 1 தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் 1 cm = 1 யூனிட்னு எழுதி. இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாமா? பாருங்க, -2, 6 இதுல -2 வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும், 6 வந்து y ஆக்சிஸ்ல பார்க்கணும். சோ -2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு x ஆக்சிஸ்ல இந்த இடத்துல இருக்கு. இதுதானே x ஆக்சிஸ். சோ -2 இந்த இடத்துல இருக்கு. 6 வந்து y ஆக்சிஸ்ல பார்க்கணும். பாசிட்டிவ் நம்பர்னா மேல போகும் இல்லையா? சோ 6 இங்க இருக்கு. சோ -2க்கு நேரா 6க்கு நேரா பார்க்கும்போது பாயிண்ட் இங்க வரும் நமக்கு. இந்த இடத்துல -2, 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0, 3 இது மாதிரி xல 0 வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் எங்க வரும்னா y ஆக்சிஸ் மேலேயே இந்த பாயிண்ட் வரும். ஸோ 0, 3 அப்படின்னு சொல்லும்போது 0 வந்து நமக்கு இங்க இருக்கு, 3 வந்து y ஆக்சிஸ்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ பாயிண்ட் எழுதிக்கலாமா? 0, 3. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, 0. இதில் நமக்கு ஒய்க்கு 0 இருக்குன்னா இந்த பாயிண்ட் எங்கே வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வரும். பாருங்க, 2, 0. 2 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போமா? ஸோ 2 இங்கே இருக்குது. 0ன்னு சொல்லும்போது 0 இங்கே தான் இருக்குது. நமக்கு ஒய் ஆக்சிஸில் 0 இங்கே தான் இருக்குது. அப்போ நமக்கு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ 2, 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு வந்து நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா, அதோடைய நேம் எழுதிக்கலாம். 3x + 2y = 6 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த லைனுடைய क्वेश्चन. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லைனுடைய பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? -2, 5. ஸோ -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸில். 5 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்க போகிறோம். ஸோ -2க்கு நேராக 5 இங்கே பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் இங்கே வந்துருமா? ஸோ -2, 5 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 2. எக்ஸ்ல 0 வந்ததுனால இந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே வரும். 0, 2. இப்போ பாருங்க, 0 வந்து இங்கே இருக்குது, 2 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல 0, 2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, -1. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? -1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் நமக்கு ஒய் ஆக்சிஸில். ஸோ இந்த இடத்துல 2, -1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, 1, 2, 3 இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் எப்படி வந்திருக்கு? பேரலாக வந்திருக்கு. இன்டர்செக்டும் ஆகல, ஒன்று மேலே ஒன்றும் வரல, நமக்கு பேரலாக வந்திருக்கு. இந்த லைனுடைய நேம் நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, செகண்ட் ஈக்குவேஷன் அதுதான். 6x + 4y = 8 அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம். ஸோ ரெண்டும் பேரலாக வந்திருக்கு, இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும். அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. therefore it as no solution அப்படின்னு சொல்லிடலாம். பேரலாக வந்தால் நம்ம நோ சொல்யூஷன் சொல்லணும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.